பெரியோரே உற்றார உறவினரே வணக்கம். ஆன்றோர சான்றோரே அறிவார்ந்த பெரியோரே வணக்கம். உங்க பிள்ளைங்க நாங்க சொல்லுறத கொஞ்சம் கேளுங்க, அதுல உண்மை எது நன்மை எது எண்ணி பாருங்க. உங்க பிள்ளைங்க நாங்க சொல்லுறத கொஞ்சம் கேளுங்க, அதுல உண்மை எது நன்மை எது எண்ணி பாருங்க. நாம சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல. நாம சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல. அதனால கொஞ்சம் மனசை மாத்தி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட, போடுங்க ஓட்ட, காப்பாத்துங்க நாட்டை. உலகத்திலே உலகத்திலே உயர்ந்த குடி உழவர் குடி, உலகத்திலே உயர்ந்த குடி உழவர் குடி. அவன் இல்லைனா ஏது நமக்கு சோறு ஒரு பிடி, அவன் இல்லைனா ஏது நமக்கு உணவு ஒரு பிடி. அதனால விவசாயி சின்னத்துக்கு போடுங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. விவசாயி சின்னத்துக்கு போடுங்க ஓட்ட, கொஞ்சம் மாத்துங்க நாட்ட. தாய் தமிழ் தேசிய உறவுகளுக்கு என் நாம் தமிழ் புதுச்சேரி சார்பாக அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதம் 2026 புதுச்சேரி வரலாற்றில், தமிழ்நாட்டு வரலாற்றிலும் தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றிலும் ஆகச்சிறந்த ஒரு மாதமாக வருகின்ற மாதங்கள் இருக்கப் போகின்றன. ஏனெனில் தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட தமிழர் நிலங்களில் இந்திய ஒன்றிய அரசியலுக்கு சார்பான சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் இந்த நேரத்தில் இன்னும் ஒரு சில நாட்களில் இந்திய ஒன்றியத்திற்கான தமிழர் நாட்டுக்கான தேர்தல் நாள் அறிவிக்கப்பட வேண்டிய இந்த சூழலில் கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி தமிழ் தேசிய அரசியலில் மாபெரும் ஒரு புரட்சியாக திருச்சி மாநகரில் மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு என்ற பெயரில் அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் நடைபெற்ற இந்த திராவிட தேசிய இரண்டகத்தின் மாற்று ஆணிவேராக உருவாகிய தமிழர் தேசிய அரசியலை முன்னெடுக்கும் விதமாக திருச்சி மாநகரை இந்த இந்திய ஒன்றை மட்டுமல்லாது உலகமே திரும்பி பார்க்க வைத்த இந்த மாநாடு பிப்ரவரி 21ஆம் தேதி நடைபெற்றது. அந்த நடைபெற்ற அந்த மாநாட்டில் ஒரு மாநாடு எப்படி நடக்க வேண்டும், எப்படியெல்லாம் மாநாட்டுக்கு வருபவர்கள் அந்த மாநாட்டு நிகழ்வில் பங்கேற்க வேண்டும், மாநாட்டினை எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும், மாநாட்டினை எப்படி தலைமை தாங்க வேண்டும் என்பதற்கு இந்த உலகிற்கே மாபெரும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியது நாம் தமிழ் கட்சி நடத்திய மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு. இந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு புதுச்சேரி நாம் தமிழ் கட்சியின் அடுத்த தொடர்ச்சியாக வருகின்ற சனிக்கிழமை அன்று, அதாவது 7/3/2026 அன்று புதுச்சேரி மாநிலத்திற்கான வேட்பாளர் அறிமுக தேர்வு மாநாடாக புதுச்சேரி நகரின் மைய பகுதியான ஒழுங்குமுறை விற்பனை கூட திடலில் நடைபெற உள்ளது. இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற உள்ள இந்த மாநாட்டில் புதுச்சேரி அரசியல் வரலாற்றை எதிர்காலத்தில் தீர்மானிக்க போகும் நாம் தமிழர் அரசியல் உரிமையை மீட்கெடுக்க, தமிழ் தேசிய அரசியல் உரிமையை மீட்கெடுக்க, ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒற்றை முழக்கத்தை முன்வைத்து 14 ஆண்களும் 14 பெண்களும் அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் மேடை ஏறி தங்களுக்கான வெற்றி அறைகூவலை விடுக்க உள்ளனர். இந்த புதுச்சேரி மண்ணில் மட்டுமல்ல, இந்திய ஒன்றியத்தின்
அரசியலும் கூட இதுவரை எந்த ஒரு கட்சியும் அரசியல் கட்சியும் செய்துவிடாத சாதனை கடந்த 2016, 2019, 2021, 2024, இப்போது 2026 கிட்டத்தட்ட 3 சட்டமன்ற தேர்தல்கள், 2 நாடாளுமன்ற கடந்து இந்திய ஒன்றியத்தில் 33 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற மசோதா இன்று வரை நிலுவையில் இருக்கின்ற வேளையில் எங்களுக்கு ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒற்றை முழக்கத்தை முன்வைத்து இது மக்களுக்கான அரசியல் மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் என்று இந்த களத்தை களம் காணும் நாம் தமிழர் அரசியல் இந்த புதுச்சேரி மண்ணில் தனது அடுத்த கட்ட பாய்ச்சலை முன்னெடுத்து செல்கிறது. அவ்வாறும் நமது இந்த புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து செல்லும் இந்த அரசியல் பாதையில் இந்த 26 இந்த புதுச்சேரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெறும் இந்த தேர்தல் அரசியல் களத்திற்கான அடுத்த கட்ட நகர்வாக அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர்கள் அனைவரும் இந்த மண்ணிற்காக, இந்த மக்களுக்காக எப்போதும் களத்தில் நிற்கக்கூடிய ஆகச்சிறந்த களப்போராளிகள். வேறு எந்த தேசிய கட்சிகளோட திராவிட கட்சிகளோ இது போன்ற ஒரு ஒழுக்கமிக்க, இது போன்ற ஒரு தன்னலமற்று இருக்கும் எந்த ஒரு வேட்பாளர்களும் இன்று இந்த அரசியல் கட்சிகளும் இந்த கூட்டணி பேரத்திற்காகவும் பண பேரத்திற்காகவும் இன்று தங்களுடன் தங்களுடைய கட்சிகளை விற்று கொண்டிருக்கும் இந்த சூழலில் இன நலனே முதன்மை, இந்த மண் நலனை காப்பதே எங்கள் கடமை என்ற முழக்கத்தோடு இன்ற நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் புதுச்சேரி மண்ணில் வர வைக்கின்ற சனிக்கிழமை அன்று 7/3/2026 அன்று புதுச்சேரி மண்ணில் மீண்டும் தனது புலிப்பாய்ச்சலை கலந்து கொள்ளவிருக்கிறது. அது சமயம் புதுச்சேரியில் வசிக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் உங்கள் வீட்டை பிள்ளைகள் நாங்கள் இந்த உங்களுக்காக, நமக்காக, நம் எதிர்கால தலைமுறைக்காக உருவாக்கும் இந்த நாம் தமிழ் கட்சி என்ற தமிழ் தேசிய அரசியல் களத்திற்காக உங்களை இந்த காணொளி வாயிலாக ஒரு மாபெரும் அழைப்பாக விடுத்து நாங்கள் அனைவரும் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை அழைப்பதாக தாய் தமிழ் உறவுகளை இந்த காணொளியை கருதி வருகின்ற 7/3/2020 சனிக்கிழமை அன்று ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெறவுள்ள இந்த மாபெரும் பொதுக்கூட்ட மாற்றத்திற்கான அரசியல் மாநாடு புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் கலந்து கொண்டு உங்களுடைய வீட்டு பிள்ளைகளான எங்களை உங்களுக்கான அரசியல் செய்ய மேலும் எங்களுக்கு உத்வேகம் அளிக்குமாறு தாய் தமிழ் உறவுகளை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.